லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்பதான் வாணி இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரா. நான் அவளை இந்த வீட்டுல ரகசியமாக தங்க வைக்கலாமா? பொய் சொல்லாத சஞ்சய். அவனுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேக்னா. சந்தேகத்தெல்லாம் உன்னோடைய வச்சுக்க, மற்றவங்க மேலெல்லாம் திணிக்காது. சரி, இப்ப எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்தா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் சொன்னது மறந்துருச்சா? இல்ல என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? உன்னை அந்த அளவுக்கு திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்புனதுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரனா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னோட மோட்டிவ் என்ன? மீடியால வந்தது உண்மையாக்கலான்னு பாக்குறியா? ஆண்டி, இவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்ம ஒதுங்கி இருக்க சொன்னாலும் இவ சஞ்சயை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. பிரீத்தி, வாணி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்ப ஏன் அங்கிள் அவ சஞ்சய் கூட இந்த வீட்டுக்கு வரணும்? ஆளாளுக்கு உங்களோட யுகத்தெல்லாம் கேள்வியை கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நைட்டு 12 மணி ஆயிருச்சு. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லிடுங்க அங்கிள். ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. இப்படி பொத்தாம் பொதுவா எல்லாரும் தப்பா பேச வேண்டாம். ஆளாளுக்கு அவங்கள குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. பிரச்சனையே அதுதான் அங்கிள். ராத்திரி 12 மணிக்கு சஞ்சய் கூட எதுக்கு இவ இந்த வீட்டுக்கு வரணும்? பிரீத்தி, வாணியால இந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன அவமானம் வந்தது உண்மைதான். அதுக்காக அவளை இவ்வளவு சீப்பா நினைக்காது. அவ நல்ல பொண்ணு. அவ இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணா எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கா. அதை யாரும் மறந்துட வேண்டாம். அந்த உதவியை மறக்காததாலதான் இப்ப வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்நேரம் துப்பாக்கி எடுத்து இவளோட நெத்தியில வச்சிருப்பேன். சொல்லு சஞ்சய், இவளை இந்த நேரத்துல இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச நீ மீறி இருக்கனா? அதுக்கு என்ன காரணம்? சொல்லு சஞ்சய், என்ன காரணம்? நீங்க தான் காரணம். கேட்டக்கூடாது, அதாம்மா காரணம். ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளுக்கு உதவி பண்ணாம வேடிக்கை பார்க்கறவன் யாரா இருந்தாலும் சரி, அவ மன்னிக்க முடியாத குற்றவாளின்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு குற்றவாளியை நான் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாம்மா காரணம். ஏதோ புதுசா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டான். என்ன சொல்ற? இவளுக்கு என்ன பிரச்சனை? நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேம்மா. வர வழியில வாணியை 4 பசங்க தப்பான மோட்டிவ்ல துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவளால அவங்கள சமாளிக்க முடியலம்மா. அப்ப அவ என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தா. நான் தான் அவளை காப்பாத்தினேன். காப்பாத்துனா அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ விட வேண்டியதானே? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இந்த நேரத்துல எந்த ஹாஸ்டலுக்கு போறது? அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாலும் அது தப்பா தான் ஆகும். ஏன் ஒரு ஹாஸ்டல்லயோ ஹோட்டல்லயோ தங்க வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் செஞ்சாதான் பாக்குறவங்க சஞ்சய ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் வாணி நம்ம வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு. அவ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை நடு ரோட்ல விட்டு வர முடியாதுமா. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்.
நான் செஞ்சது தப்புனா எனக்கு நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்கம்மா. அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். வேதா, அந்த இடத்துல நாம இருந்திருந்தாலும் இதுதானே செஞ்சிருப்போம். சஞ்சய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் தோணுது வேதா. அதுக்காக இவளை இந்த வீட்ல தங்க வைக்க முடியுமா? அவ என்ன நிரந்தரமா இந்த வீட்ல இருக்க என்ன சொன்னா? நைட்டு தங்கிட்டு காலையில போக போறா. இல்லம்மா, நான் இனிமே இந்த வீட்ல இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். பாத்தீங்களா, இவ விவரமா பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா. அது புரியாம நீங்க எல்லாம் பாவம் புண்ணியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உன்னை ஒரு நைட் கூட இங்க தங்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றியா? இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. பிரீத்தி, அவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இவள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இறக்கம் பார்த்தா அப்புறம் நாம தான் ரோட்ல நிக்கணும் அங்கிள். இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல ஆண்டி. ஏய் வாடி. பிரீத்தி, அவ கைய விடு. இல்ல ஆண்டி, அவ உன்கிட்ட தான் சொல்றேன், அவ கைய விடு. என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன வேணும்? மா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுல இருந்து எத்தனையோ இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணேன். அந்த வீடியோ வைரல் ஆனதை வச்சு யாருமே எனக்கு வேலை கொடுக்கலம்மா. எங்க போறது, என்ன செய்யறது தெரியாம அல்லாடிட்டு இருந்தேன். அப்பதான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சஞ்சய் வந்து என்னை காப்பாத்தினாரு. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் என்னால வர எங்கேயுமே வாழ முடியாதும்மா. ப்ளீஸ்மா, இனி என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராது. நான் இங்கே வேலை செய்யறேன். என்னை இங்க இருந்து அனுப்பிடாதீங்கம்மா. வாய்ப்பே இல்ல. நீ என்ன சொன்னாலும் இனி இந்த வீட்ல உன்னை வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். வேதா, அவ பாவம். அவ செஞ்ச உதவியெல்லாம் நீ அதுக்கு கைமாறா இவளுக்கு நானே வேற ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்கறேன். இவள சேஃபா தங்க வைக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. விஜய், இவள கூட்டிட்டு போய் ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்க வை. நான் ஸ்ரீமலர் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட பேசி இவளுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்கம்மா. உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, நீ கிளம்பலாம். விஜய், கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. அம்மா, எனக்கு வேலை பெருசு இல்லம்மா. இந்த குடும்பத்தோட உறவு தான் பெருசு. ஐயோ, சின்ன வயசுல இருந்தே எந்த உறவுமே இல்லாம ஒரு அனாதை மாதிரி வளர்ந்தம்மா. இந்த வீட்ல இருந்த கொஞ்ச நாள் தான் உறவுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இத நான் என் குடும்பமா நினைக்க ஆரம்பிச்சேம்மா. என்னை இங்க இருந்து அனுப்பாதீங்கம்மா. நான் இங்கே வேலை செய்யறேம்மா. எனக்கு பணம் காசை விட உங்க உறவு தான் பெருசு. என்னை ஒதுக்கி வைக்காதீங்கம்மா. ஆண்டி, அவ அழுது நடிக்கிறா. அவளை நம்பாதீங்க. ஏய், எழுந்துரு. எழுந்துரு. நானும் உன்னை இந்த வீட்ல ஒருத்தியா தான் பார்த்தேன். ஆனா நீ பண்ண தப்பால எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். எதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருந்தனா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதுக்கப்புறம் எத்தனையோ வைரல் வீடியோ போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில இதெல்லாம் மறந்துருப்பாங்க. அதெல்லாத்தையும் காரணமா சொல்லி வாணியை துரத்துறது சரியில்லை.
ஆமாமா, வாணி பாவமா. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தவ. அவ இல்லாம இந்த வீடு வீடாவே இல்லம்மா. அவ இங்கே இருக்கட்டும்மா, ப்ளீஸ். மனசா, என்ன பேசுற நீ? இல்லம்மா, அவ நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு நடந்த பிரச்சனைல என்னோட தப்பு எதுவுமே இல்லம்மா. புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா, ஊர் தப்பா பேசுதுன்னு நம்ம வாணியை ஒதுக்கி வச்சா அப்புறம் எல்லாரும் சொல்றத உண்மையாக்குற மாதிரி இருக்குமா? வேதாவோட பையனுக்கும் அந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கும் ஏதோ பழக்கம் போல. அதான் வேதா அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு ஒன்னதான் தப்பா பேசுவாங்க. ஆல்ரெடி என் காது படவே பல பேர் பேசிட்டாங்க. அதெல்லாம் உறுதிப்படுத்தாத. இல்ல நீ அவளை மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னா உன் பையனையும் நீ மன்னிக்க கூடாது. ஏன்னா நடந்த பிரச்சனையில அவனுக்கும் சரி பங்கு இருக்கு. வாணியை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி உன் பையனையும் வீட்டை விட்டு அனுப்பு. அங்கிள், இந்த வேலைக்கார பொண்ணும் சஞ்சயும் ஒன்னா? இந்த பார், நீதி நியாயத்துக்கு முன்னாடி வேதாக்கு எல்லாரும் சமந்தான். எனக்கு இந்த வீடு கோவில் மாதிரிமா. இங்க இருந்து போனதுல இருந்து எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. நீங்க எத்தனை தடவை என்ன துரத்தி விட்டாலும் நான் திரும்ப திரும்ப இந்த வீட்டை தான் சுத்தி வருவேன். இங்க இருந்து நான் போகவே மாட்டேம்மா. என்ன நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசல்ல தான் நான் இருப்பேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். நீ எத்தனை நாள் இந்த வீட்டை சுத்தி வந்தாலும் எவ்வளவு டிராமா பண்ணாலும் ஆண்டி உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. கிளம்ப. ஆன்ட்டி சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுவாங்க. இல்லனா இந்த வீட்டோட நிம்மதியே கெட்டு போயிடும். இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவளை உள்ள வர சொல்லு, வேலைக்கு சேர்த்துக்க. என்ன மீறி யாராவது அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நினைச்சா அது என் உயிர் போனதுக்கு சமம். எவ்வளவு நேரம் நிக்கிறான்னு பாப்போம்.
ஏய் வித்யா வித்யா ஏய் வித்யா உள்ள வாமா, உள்ள வா, சொன்னா கேளுமா. ஏய் இல்ல சொன்னா மாமா. கேளுமா. எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த கொடையாவது வச்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீங்க உள்ள போங்க மாமா. சொன்னா கேளுமா. அத்தை கொடுத்த தண்டனை எனக்கு தண்டனையாவே இருக்கட்டும். ஏய் வித்யா மழை ரொம்ப அதிகமா வருதுமா, உள்ள வாமா. நான் சொன்னா கேளுங்க. நீங்க போங்க ஏய், மாமா. ஏய், நீங்க உள்ள போங்க. வித்யா, வித்யா, நான் அம்மா, நான் சொல்றது சொல்றதை கேளுமா. கேளுங்க. உள்ள போங்க. ஏய், என்னம்மா நீ? உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் வித்யா. அம்மா பேச்ச மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. அண்ணா வித்யா பாவம்ண்ணா, மழையில நனைஞ்சிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது பண்ணுண்ணா. என்னம்மா, நான் எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த பாரு பிரீத்தி, நிச்சயம் நெருங்குற இந்த நேரத்துல நீ அங்கேயே ஸ்டே பண்ணிருக்கிறது நல்லதே இல்ல. சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. வரேம்மா. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, அவ உனக்கு போட்டியா? என்ன பிரீத்தி? இல்லம்மா, சஞ்சய் அவ மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறான். பாவம், அந்த வீட்ல வேலை செஞ்சவல்ல, அந்த இறக்கமா இருக்கும். வேதாவை மீறி அவன் எந்த தப்பு செய்ய மாட்டாமா. ஆனா அவ வாசல்லே நிக்கிறாளே. ராத்திரி பெஞ்ச மழைக்கே அவ இந்நேரம் தாங்கியிருக்க மாட்டா. இந்நேரம் எங்கேயாவது ஓடி இருப்பா. நீ வேணா போய் பாரு.